சின்னம்மா அவர்களுடைய ஆசியில் போடிநாயக்கன் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வாங்கியிருக்கிறேன். அம்மா ஆணையிட்டால் போடியில் களம் காண்கிறேன். நிச்சயமாக அம்மாவுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அம்மா வெல்வார்கள். நான் தீபா, நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போ விருப்ப மனு கொடுத்திருக்கேன். நம்ம நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்காக விருப்ப மனு கொடுத்திருக்கேன். வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் துணை இருப்ப தூக்கி செயல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வலிமையும் அவங்களுக்கு தெரியும், எதிராளிகளுடைய வலிமையும் அவங்களுக்கு தெரியும், எப்படி வலிமையா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதோட தன் கூட இருக்கிறவங்களுடைய எங்களை மாதிரி அவங்க இருக்கிற உறுப்பினர்களுடைய வலிமையும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி இதில் நாங்கள் அவங்களோட துணை நிற்கிறோம். கண்டிப்பா ஜெயிப்போம். சின்னம்மா சட்டமன்ற தொகுதி விருப்ப மனு கொடுக்கறதுக்காக மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் விருப்ப மனு கொடுத்து தென்காசி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்தா அதை போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை பெற்று சின்னம்மா காலடியில் சமர்ப்பிப்போம். நான் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி MC பஞ்சாபகேசன். நான் விருப்ப மனு இன்னைக்கு கொடுத்திருக்கேன். இன்று சின்னம்மாவின் தலைமையில் மேற்கொண்ட பற்று பாசத்தினால் அவர்களை பின்பற்றி அவர்கள் இயக்கத்தில் இன்று சட்டமன்ற உறுப்பினருக்கு விருப்ப மனு கொடுத்திருக்கிறேன். என்றும் சின்னம்மாவின் பாதையில் எங்கள் பயணம் தொடரும். சின்னம்மாவின் குரலுக்கு என்றென்றும் ஒரு வலு சேர்க்க நாங்கள் பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம். வணக்கம், நான் சென்னை அண்ணாநகர்லேருந்து வந்திருக்கேங்க. நான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஆத்தூர் தொகுதியில் அம்மா விருப்ப மனுக்கு கொடுத்துருக்கேன். அம்மா பெண்களுக்கு எப்பயுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அம்மா எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அந்த தொகுதியில் நான் வெற்றிகரமாக செயல்பட்டு கண்டிப்பாக மக்களுக்கான சேவைகளை 100% அம்மாவோட எண்ணப்படி நான் செயல்படுத்துவேன்.